student, exercise 1.1, question number 8. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில 14 dividing by 5, 16 dividing by 3 இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை என்ன செய்யறாங்கன்னா இந்த பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடியதுல வந்து ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ். ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி ரைட் டு ரேஷனல் நம்பர்ஸ். இந்த டூ ரேஷனல் நம்பருக்கும் இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடியதுல வந்து ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும் வந்து டூ ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து. இப்போ ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி டூ ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த 5க்கும் இந்த 3க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாம். 5க்கும் 3க்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோம். 5,3 எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம்னா 3 டேபிளில் கொடுத்தோம்னா 5 1, நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கொடுத்தோம்னா 1 1. இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்குன்னா எல்சிஎம் ஈக்குவல் 3 மல்டிப்ளிகேஷன் 5 ஈக்குவல் 15 கிடச்சிருக்கு எல்சிஎம். இதெல்லாம் நோட்டில் ரைட் சைடு கார்னரில் எழுதிக்கங்க. உங்களுக்கு தேவையான எழுதிக்கலாம், இல்லை எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். இப்போ ஆன்சரில் 14 dividing by 5 ஈக்குவல் 14 dividing by 5 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம்மில் நமக்கு வந்து டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே வந்து 5 இருக்குது. இப்போ இங்கே உள்ள 5 ரிமூவ் பண்ணிடுங்க. இது போக ரிமைனிங் எல்சிஎம் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 14ஐயும் 5ஐயும் 14ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். 14ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 டேபிளால் மட்டும்னா 12க்கு 2 ரிமைண்டர் 1 3 1 4 42 கிடைக்குது. அப்போ 42 டிவைடிங் பை 15 கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் 16 டிவைடிங் பை 3. 16 டிவைடிங் பை 3ஐ மறுபடியும் ஒரு டைம் அடிக்குங்க. 16 டிவைடிங் பை 3 இங்கே டினாமினேட்டர் வேல்யூவில் 3 இருக்குது. அப்போ இங்கே உள்ள 3 ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே உள்ள 3 ரிமூவ் பண்ணால் ரிமைனிங் என்ன 5ஆல் நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 16 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 5 30க்கு 0 ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் 5ஓட 3 ஆட் பண்ணால் 8. அப்போ 80 டிவைடிங் பை 15 கிடைக்குது. 80 டிவைடிங் பை 15. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம். நம்பர் லைனில் 42 டிவைடிங் பை 15 இங்கே இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். 42 டிவைடிங் பை 15. 80 டிவைடிங் பை 15 இங்கே இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். 80 டிவைடிங் பை 15. இடையில கேப்பில் 43 டிவைடிங் பை 15, 44 டிவைடிங் பை 15, 45 டிவைடிங் பை 15 எக்ஸட்ரா 80 டிவைடிங் பை 15 வரைக்கும் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த பிட்வீன் கேப்பில் வந்து என்ன பண்ணால் ஆவரேஜ் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி டூ ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணணும். இப்போ ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போயிடலாம். 2 நம்பர்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா சப்போஸ் நமக்கு 1 டிவைடிங் பை 2, நெக்ஸ்ட் 3 டிவைடிங் பை 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் இது ரெண்டுக்கும் வந்து ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பருக்கு ஆவரேஜ், இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர். அப்போ 2 நம்பருக்கு ஆவரேஜ்னால 1 டிவைடிங் பை 2ன்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 1 டிவைடிங் பை 2, நெக்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் 3 டிவைடிங் பை 2. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குதா? அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ நம்ம ரைட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 1ஐயும் 3 ஆட் பண்ணால் 4. ஆல்ரெடி இங்கே 1 டிவைடிங் பை 2 இருக்குது. அப்போ ப்ராக்கெட் சிம்பிள் கொடுத்து 1 டிவைடிங் பை 2. நெக்ஸ்ட் 1 4 is 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 2s 4 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு 2 நம்பராக இருந்தால் 1 டிவைடிங் பை 2 கொடுக்கணும். 3 நம்பர்ஸ் இருந்தால் 1 டிவைடிங் பை 3 கொடுக்கணும். ஆனால் நமக்கு 2 நம்பர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த 2 நம்பருக்கு நம்ம வந்து ஆவரேஜ் ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ் ஆஃப் எந்த 2 நம்பர்ஸ் 42 டிவைடிங் பை 15 அண்ட் 80 டிவைடிங் பை 15 இந்த 2 நம்பருடைய ஆவரேஜும் ஃபைன் பண்ண போகிறோம். ஈக்குவல் 2 நம்பர்ஸ்னால் என்ன பண்ணுவோம் 1 டிவைடிங் பை 2 காமனாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2 நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா 42 டிவைடிங் பை 15, இங்கே 42 டிவைடிங் பை 15, இங்கே 80 டிவைடிங் பை 15. ரெண்டுமே டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 42ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுவோம். 42ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் வந்து 12 கிடைக்குது. அப்போ 122 டிவைடிங் பை 15. இப்போ இது 2 டேபிளால் டிவைட் ஆகும். 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 6 2s are 12 1. அப்போ இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட ரேஷனல் நம்பர் இங்கே 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா வந்து இந்த பிளேஸில் வந்து 1 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் 61 இருக்குது. அப்போ 1ஐயும் 61ஐயும் மல்டிப்ளை பண்ணால்
61 டிவைடிங் பை இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ இங்கே வந்து 15. 61 டிவைடிங் பை 15 தான் இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள ஆவரேஜ் நம்பர். அப்போனா 42 டிவைடிங் பை 15, 80 டிவைடிங் பை 15க்கு இடையில் ஆவரேஜ் நம்பர் ஃபைன் பண்ணோம். அந்த ஆவரேஜ் ஃபைன் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன கிடைச்சுன்னா வந்து 61 டிவைடிங் பை 15. இது ரெண்டுக்கும் சேம் இடையில் இருக்கும். 61 டிவைடிங் பை 15 கிடைச்சிருச்சு. 2 ரேஷனல் நம்பர் எழுதிச்சுனாங்க. ஒரே ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணிக்கோம். அடுத்து அனதர் ரேஷனல் நம்பரை ஃபைன் பண்ணுறதுக்கு எதில் உள்ளதை ஃபைன் பண்ணலாம், இங்கே உள்ள கேப்லையும், அதாவது இது ரெண்டுக்கும் இடையிலையும் ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணலாம், இந்த பிட்வீன் கேப்லையும். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் இடையிலையும் பிட்வீன் கேப்லையும் ரேஷனல் நம்பர் ஃபைன் பண்ணலாம். நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் பிட்வீன் கேப்பில் உள்ள ஆவரேஜை ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஆவரேஜ் ஆஃப் 42 டிவைடிங் பை 15 அண்டு 61 டிவைடிங் பை 15 இது ரெண்டுக்கும் இடையில் ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு 1 டிவைடிங் பை 2 காமனாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுலேயும் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது 42 நெக்ஸ்ட்டு 61 ஆட் பண்ணும்போது 3 கிடைக்குது, இங்கே வந்து 10 கிடைக்குது. அப்போ 103 டிவைடிங் பை 15 இது வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, டேபிளால் டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே எழுதலாம். இங்கே இருக்கிறது 1 இருக்குது, இந்த 1ஐயும் 103ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 103 தான் நமக்கு கிடைக்கும். 103 டிவைடிங் பை இங்கே உள்ள 2ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்குது. 30. அப்போ ஆவரேஜ் ஆஃப் 42 டிவைடிங் பை 15 அண்ட் 61 டிவைடிங் பை 15க்கான ஆவரேஜ் 103 டிவைடிங் பை 30 கிடச்சிருக்கு. இந்த 100 டிவைடிங் பை 30 இந்த ரேஷனல் நம்பர் எங்கே இருக்கும்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் இந்த பிட்வீன் கேப்புக்கு இடையில் கிடச்சிருக்கு. 103 டிவைடிங் பை 30. 2 ரேஷனல் நம்பர் எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த 2 ரேஷனல் நம்பர் நம்ம எழுதியாச்சு. லாஸ்ட்டு ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஆன்சரை மறக்காமல் எடுத்து வைக்கோங்க. தேர்ஃபோர் 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் 61 டிவைடிங் பை 15 அண்ட் 103 டிவைடிங் பை 30. இதை எழுதி ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில் வந்து ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி 2 ரேஷனல் நம்பரை நம்ம எழுத சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருந்தோம்னா ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறோம். அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் வந்து ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறோம். அந்த ஆவரேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கிடச்சிது. நெக்ஸ்ட் அதுக்கடையில் ரெண்டு நம்பருக்கு இடையில் ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறோம். ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 1 டிவைடிங் பை 2 ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டில் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது இந்த லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். எல்சிஎம் ரைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் வந்து ரைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரைட் சைடு கார்னர் எழுதுனது எதையுமே ரைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.